வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். பக்தி யுகம் நேயர்களுக்கு என் முதற்கண் வணக்கம். இன்னைக்கு சீஃப் கெஸ்டா யார் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா, நம்ம ஜேஎம்எஸ் ஐயா தான் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கங்க ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? கடந்த எபிசோட்ல பாத்தீங்கன்னா குரு பயிற்சி எல்லாம் பார்த்திருந்தோம், சனி பயிற்சி முடிச்சிட்டோம். இப்போ எல்லாரும் ஆவலை எதிர்பார்த்துட்டு இருந்த ராகு கேது பயிற்சி தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ராகு கேது அப்படின்னு சொன்னா மாய கிரகங்கள்னு சொல்லலாம். இவங்க தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உச்சத்தை கொண்டு போய் வைக்கிறதும் அதுல பாதாளத்துக்கு தள்ளுறதும் இவங்க தான். ஸோ அப்படிப்பட்ட இந்த நிழல் கிரகத்தை பத்தி கொஞ்சம் உங்க டெஃபினிஷன் சொல்லுங்க ஐயா. பாரம்பரிய ஜோதிடத்திலேயே பழமொழி உண்டு. கொடுத்து கெடுப்பான் ராகு, கெடுத்து கொடுப்பான் கேதுன்னு. ராகுவை போல் கொடுப்பார் இல்லை, கேதுவை போல் கெடுப்பார் இல்லை, இப்படியெல்லாம் பழமொழிகள் சொல்லி நம்ம ராகு கேதுவை ரொம்பவுமே எல்லார் மனசுலையும் இடம் பிடிச்சிருக்காரு. ராகுன்னா வேற ஒன்றும் இல்லை, பிரம்மாண்டம், அதாவது பாம்பின் தலை. கேதுன்னா சுருக்கிறது, இருக்கிறது எல்லாமே சுருக்கிறது, தன்னைத்தானே குறுக்கி கொள்ளுதல், இது கேது, பாம்பின் வால். இது ஏன் உருவகப்படுத்துகிறாங்கன்னா, நம்ம சயின்டிஃபிக் பிரகாரம் வெட்டுப்புள்ளி. இப்போ நம்ம பூமி சுற்றுது, பூமிக்கு துணைக்கோளா சந்திரன் சுற்றுது, சூரியனை இதெல்லாமே சுற்றி வருது. அப்போ ஏற்படக்கூடிய அந்த நீள்வட்ட வடிவில் வெட்டுப்புள்ளி ஏற்படும் இல்லையா? அதாவது சூரியனுக்கு ஏற்படுற வெட்டுப்புள்ளியும் சந்திரனுக்கு ஏற்படுற வெட்டுப்புள்ளியும் தான் ராகு கேது. இப்போ இந்த ராகு அப்படிங்கிறது ஏன் வந்து நமக்கு அதிகமான பிரம்மாண்டம் அப்படின்னா, அவர் வந்து ஊதி ஊதி பெருசாக்குபவர். காற்று ஜென்ரலாக பார்த்திங்கன்னா அவருடைய நட்சத்திரங்கள் இருக்கிற ராசியை பாருங்கள், காற்று ராசி. மிதுனம் வந்து திருவாதிரை, அதே மாதிரி துலாம் வந்து சுவாதி, வந்து கும்பம் வந்து நமக்கு வந்து சதயம். இப்போ இந்த ராகுனாலே அவர் வாயு கிரகம் அப்படிங்கிற மாதிரி காற்று கிரகம். ஏன்னா பாம்பு சீறுவதுங்கிறது ஒரு சத்தம் தானே வரும், அதனால் அந்த சீற்றத்தினுடைய அடிப்படையில். ரெண்டாவது அதிவேகக்காரகன், போகக்காரகன், மோகக்காரகன், இப்படியெல்லாம் ராகுவுக்கு உண்டு. அதாவது என்னென்னா, உடனே நடந்தாகணும், பெருசாக சாதிச்சாகணும், எது எடுத்தாலும் எனக்கே கிடைக்கணும், இந்த எண்ணம் கொண்டவர் அந்த ராகு, தீவிரத்தன்மை. இதனுடைய தத்துவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இதே வந்து ஒரு நல்ல ராகு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பாவ ரீதியாகத்தான் நம்ம ராகுவை பகுத்து பார்க்கணும். இப்போ ஒரு லக்னத்தில் ராகு பலம் பெற்றால் எப்படி இருப்பாரோ, நல்ல பூசின உடம்பாக இருக்கும், நீர் உடம்பாக இருக்கும், பல்ஜியான உடம்பாக இருக்கும். அது மாதிரி ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னா 4ஆம் இடத்தின் ராகு அப்படின்னா பிரம்மாண்டமான வீடு, இப்படியெல்லாம் பிரம்மாண்டத்தை குறிக்கிறது. அதே சமயத்தில் கேது வந்து வாழ்க்கையே போதும், ஞானகாரகன், டிட்டாச்மெண்ட் பாலிசி, எனக்கு வந்து பட்டது போதும், இதுவே வந்து எல்லாத்தையும் நான் வந்து விளக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஒரு சன்னியாசி, ஒரு துறவி மாதிரி ஈடுபடுறவர் தான் கேது. அதே நல்ல கேதுவாக இருந்தால் ஞானத்தை வழங்குவார், கெட்ட கேதுவாக இருந்தால் என்ன பண்ணுவார்னா சித்தப்பிரம பிடிக்கிற அளவுக்கு பண்ணிடுவார். இப்போ இந்த போதை வஸ்துக்கள் இதில் வந்து அடிக்ட் ஆகிறது, தன்னைத்தானே அழிச்சிக்கிறது, இப்படிப்பட்ட அதாவது கற்பழிப்பு சம்பவங்கள், இது மாதிரியான ரொம்ப அசம்பாவிதங்களை எல்லாம் உண்டாக்குறது கேது தான். மெயினாக விஷப்பிரயோகம்னு சொல்லுவாங்க. விஷம் அப்படின்னது பாம்பு தானே, அதில் வந்து விஷப்பிரயோகம்ன்றது. இப்போ ராகுவு அதே கெட்ட ராகுவாக இருந்தால் போதைப்பொருள் சம்மந்தப்பட்டது, கடத்தல்கள் சம்மந்தப்பட்டது, தீவிரவாதம் சம்மந்தப்பட்டது, இப்படியெல்லாம். அதாவது போர்னு எடுத்துட்டாலே, இராணுவம்னு எடுத்துட்டாலே ராகுவாக வந்துடுவார். ஸோ இப்படி ரெண்டுபட்ட இதுகளை வந்து நம்ம ராசி மண்டலத்தில் எடுக்கும்போது, ராகுங்கிறவரும் உண்மையிலேயே நமக்கு மூலாதார சக்கரத்தில் இருந்து பாம்பு குண்டலினி சக்தி எழும்புறது தான் இந்த ரெண்டு கிரகமும், ராகுவும் கேதுவும். அதில் பாருங்கள், மூலம் என்பது தான் மூலாதார சக்கரம், அது கேதுவனுடைய நட்சத்திரம். அப்படி ராகுனுடைய நட்சத்திரத்தில் சுவாதிங்கிறது தான் சுவாதிஷ்டான சக்கரம், அதுக்கு பேரே சுவாதி. அந்த அந்த இது சுவாதிங்கிறத இடத்துல வந்து சுவாதிஷ்டானம் சக்கரத்தில் வந்து அந்த ராகுனுடைய தன்மை ஒழிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து திருவாதிரைங்கும் போது இங்கே விசுத்தி சக்கரம் வந்துடும், சதயமுங்கும்போது சகசிரார சக்கரம் வந்துடும். இப்படி ராகு கேது நம்ம மனித உடம்புல யோக சக்தியில் குண்டலினி சக்தியை கொடுக்குறாங்கங்கிறது முக்கியமான விஷயம். இப்போ இந்த ராகு கேது சொன்னீங்க, இப்போ நெகட்டிவ் பிளேசஸ் தான் இருக்குங்களா? ஆமாம், நெகட்டிவ் பிளேசஸை வச்சு இப்போ என்னுடைய சிஸ்டத்தில் பார்க்கறது இல்லை. ஏனென்றால் நம்ம இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான ஜாதகங்கள் ஒரு லக்னத்தில் நிறைய பிறக்குது இல்லையா? அதனால நம்ம அந்த காலத்தில் அப்படி ஆரம்பிச்சது தான் ஜோதிடம். ஒரு கிரகம் இந்த இடத்துல இருக்குது, கெட்ட ஸ்தானம் நல்ல ஸ்தானம்னு பார்க்க ஆரம்பம்.
இன்னைக்கு நம்ம சிஸ்டத்தில் எப்படி பார்க்குறோம்னா, என்ன உபநட்சத்திரம், ம். எந்த பாவத்தினுடைய உபநட்சத்திரம், எந்த பாவத்தினுடைய அதிகாரம் வாங்கியிருக்காரு, அப்படி பார்க்கும்போது நெகட்டிவ் என்பது 8-12. ம். ராகு 8-12ஆக இருந்தால் மரணம் கொடூரமாக இருக்கும், கஷ்ட நஷ்டம் அதிகமாக இருக்கும், மிகுந்த வந்து ரொம்ப வந்து அசம்பாவிதம், அசிங்க அவமான சம்பவங்கள் அதிகமாகும். அதே மாதிரி தான் கேது. கேது 8-12 தொடர்பு இருந்தால் சில பேர் வந்து சூசைட் பண்ணிக்கிறது, ஆத்மாவை வந்து இது பண்ணிக்கிறது, தன்னைத்தானே அழிச்சிக்கிறது, அதே மாதிரி வஞ்சகம், சூழ்ச்சி, சூது, மாந்திரீகம் இப்படியெல்லாம் போகிறது, இதெல்லாம் கேதுவில் வந்துடும். அப்போ கெட்ட கேதுவோ நல்ல ராகுவோ, கெட்ட கேதுவோ நல்ல ராகுவோ எல்லாமே பாவத்தில் தான் இருக்குது. அப்போ நாம் வந்து ஜென்ரலாக பாரம்பரியத்தில் என்ன சொல்லுவாங்க, மறைந்திருந்தால் நல்ல பலன், 3-6-11 ராகு கேது மறைந்திருந்தால் நல்ல பலன். அதே மாதிரி 2-8 இருந்தால் திருமண தோஷம், கல்யாணத்துக்கு ஆகாது, 7 இருந்தாலும் கல்யாணத்துக்கு ஆகாது, தோஷம். அப்படி வந்து பார்த்துட்டு இருந்த ஜோதிடத்தை இன்னைக்கு அட்வான்ஸ்டு லெவலுக்கு கொண்டு வந்து அப்படியெல்லாம் இல்லை. ஏன்னா 18 மாதம் ஒரு ராசியில் இருக்கிற ராகு டெய்லி 12 லக்னம் உயிர்கள் பிறந்துக்கிட்டே இருக்குது. அதில் எத்தனை பேருக்கு திருமண தோஷம் கொடுத்து எப்படி பாதிப்பார்? அதெல்லாம் பொருத்தமானதாகவே இல்லை. நம்ம ஆய்வுக்கு பிரகாரம் பார்த்தீங்கன்னா, இந்த உள்ள அப்டிராக்டாக போகும்போது 8ஆம் பாவம் 12ஆம் பாவம் இப்படியும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு 7ஆம் பாவ கிரகமாக ராகு வந்து கெட்டு போயிட்டாலும் மன வாழ்க்கை சரியில்லைன்னு எடுத்துக்கலாம். அப்போ தோஷம் வந்து ராகு கேது தான் கொடுக்கணும்னு இல்லை. இப்போ குருவே கூட கொடுக்கலாம், சனியும் கொடுக்கலாம், புதனும் கொடுக்கலாம். எல்லா கிரகமும் கெட்ட பாவத்துக்கு அதிகாரம் பெறும்போது கெடுதல் தான் பண்ணுவாங்க. அதனால் ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் தொழில் கிரகமாக வருதோ 2-6-10 பிரம்மாண்டமாக சம்பாதிப்பாங்க. யாருக்கெல்லாம் 3-7-11 கிரகமாக வருதோ அந்நியரை திருமணம் செஞ்சுக்குவாங்க, வெளிநாட்டவரை கூட திருமணம் செஞ்சுக்குவாங்க. 3-7-11. யாருக்கெல்லாம் 1-5-9 வருதோ அவங்க வந்து ரொம்ப ஒரு மாதிரி சயின்டிஸ்ட் மாதிரி அப்ரோச் லெவல் வந்து வேறு மாதிரி இருக்கும், வேகமாக திங்க் பண்ணுற ஆளாக இருப்பாங்க. அதே 4-8-12 வந்துட்டால் தான் அவங்க ரொம்ப வாழ்க்கையில் பிரச்சனைகளை அனுபவிப்பாங்க. இப்படித்தான் நம்ம. ஸோ பொதுவாக இப்போ ராகுகேது பயிற்சி இருக்குது. இப்போ ராகுகேது பயிற்சியில் நிறைய வந்து வாக்கியத்தில் ஒரு மாதிரியும் திருக்கணித்தில் ஒரு மாதிரியும் இருக்குது. ஸோ அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இப்போ உங்கள் சிஸ்டம் படி அதை டேட் என்னைக்கு வருது? நம்மளுடைய சிஸ்டப்படி ட்ரூ நோடுன்னு சொல்லது 30ஆம் தேதி வருது. அதாவது மே 29 நைட்டு வருது. இப்போ அதே நம்ம திருக்கணித பஞ்சாங்கத்திலேயே மீன் நோடுன்னு இருக்குது. மீன் நோடு ட்ரூ நோடுன்னு 2 இருக்குது. அதாவது சராசரியான வெட்டுப்புள்ளி. இது ட்ரூ நோடுன்னா யதார்த்தமான வெட்டுப்புள்ளி. அதில் வந்து அந்த அளவுகளில் கொஞ்சம் மாறுபடும். சொல்கிற பார்த்தா துல்லியமாக டெப்த்தாக பார்க்கும்போது எங்கள் சிஸ்டப்படி 30ஆம் தேதி வச்சுக்கோங்க. மே 30ஆம் தேதி பெயர் இருக்கு. ஆமாம். அதாவது ராகுவானவர் வந்து கும்பத்துக்கு வர்றாரு, கேதுவானவர் சிம்மத்துக்கு வர்றாரு. வரக்கூடிய 12 லக்னத்துக்காரங்களுக்கு ஒவ்வொரு லக்னம் நம்ம பார்க்கலாங்க ஐயா. ஐயா, அடுத்த லக்னமாக நம்ம பார்க்கக்கூடிய லக்னம் மிதுன லக்னம். ஸோ மிதுன லக்னத்துக்கு 9ல் ராகு வராங்க, 3ல் கேது வராங்க. ஸோ இதை பற்றி பலன் சொல்லுங்க ஐயா. மிதுனத்தில் இருக்கிற நட்சத்திரமே ராகு தான். அதனால இவங்களுடைய சிந்தனை, காற்று ராசி வேற, ராகுவும் காற்று கிரகம் வேற. அதனால ஐடிக்கு வந்து ரொம்ப எடுத்துக்காட்டு. இன்ஃபர்மேஷன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, இது எல்லாமே அதாவது எல்லா விஷயங்களையும் விஷய ஞானங்களையும் கடத்தக்கூடிய இடம் மிதுனம். அதில் வந்து ராகுனுடைய பங்களிப்பு பிரம்மாண்டம். 5ஆம் இடத்துல இருக்கிற சுவாதி, 9ஆம் இடத்துல இருக்கிற சதயம், லக்னத்தில் இருக்கிற திருவாதிரை இவங்களை வந்து பெரிய லெவலில் பிரம்மாண்டப்படுத்தும். அப்படிப்பட்ட அந்த ராகு அவருடைய நட்சத்திரம் இருக்கிற இடத்துக்கே வர்றாரு, 9ஆம் இடத்துக்கு. அப்போ என்ன ஆகும்னா கம்யூனிகேஷன் டெவலப்மெண்ட்ஸு நல்லாயிருக்கும், உறவுகள் நல்லாயிருக்கும். ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் லைனில் இருக்கவங்க, மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க, கன்சல்டிங் லைனில் இருக்கவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். இப்போ வந்து ப்ரொஃபஸர் வேலை பார்க்குறவங்க, அது மாதிரி சயின்டிஸ்டாக இருக்கவங்க, அது மாதிரி திரைப்படத்துறையில் இருக்கவங்க, மற்றும் அவங்க வந்து இப்போ ஒரு தவறுகளை கண்டுபிடிக்கிற இடம், இப்போ அப்படியே இருக்கக்கூடிய அதிகாரிகள், இதெல்லாம் வந்து மேற்பார்வை செய்யக்கூடிய இடத்துல இருக்கவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். ஏன்னா காலச்சக்கரத்துக்கே 3-7-11, நம்ம லக்னத்துக்கு 1-5-9. அப்படிங்கும்போது புகழ் வந்து நம்ம கிரியேட்டிவிட்டி மைண்டினால வருதுங்கிறத ராகு ப்ரூஃப் பண்ணுறாரு. சூப்பருங்க. கேதுவை எடுத்துக்கும் போது 3ஆம் இடங்கிறது தைரியம், தன்னம்பிக்கை, ஞானம், விவேகம், இதையெல்லாம் கொடுக்குறாரு கேது.
அதனால் இவங்களுக்கு இந்த கால 18 மாதமும் பார்த்தீங்கன்னா மாற்றங்களை தேடி இவங்க என்ன மாற்றம் செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதில் வெற்றி அடைவாங்க. நிறைய சேஞ்சஸ் இருக்கும், இடமாற்றங்களும் இருக்கும், அதே மாதிரி ஃபீல்டு மாற்றங்களும் இருக்கும். இவங்களுக்கு படிப்பு சம்மந்தப்பட்ட டெவலப்மெண்ட்ஸும் நல்லா நடக்கும். உயர்கல்வி, ஆராய்ச்சி கல்வி, பிஹெச்டி இதெல்லாமே சிறப்பாக நடக்கும். உற்பத்தி சார்ந்த துறையை விட இவங்களுக்கு மூளை உழைப்பு சார்ந்த துறையில் மிக பெஸ்ட்டாக இருப்பாங்க. சூப்பருங்க. இப்போ கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மேஜராக பாயிண்ட்டே என்னன்னா வேலை தான். கரெக்டான வேலை போய் உட்காரல, ஒரு நிரந்தர வேலை எங்களுக்கு இல்லை. அதே மாதிரி தொழில் பண்ணாலும் வந்து லாபம்லாம் பெருசாக இல்லை, வச்சு நஷ்டம் ஆகிட்டு கடன் மேலே கடன் வாங்கிட்டு இருக்கோம், வட்டி கட்டிட்டு இருக்கோம். ஸோ இப்படி தான் இருக்காங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் தீருமா? அதே மாதிரி இந்த தொழிலுக்காக வெளிநாடு போகிறதும் வெளி மாநிலங்களில் போகிறதும் இந்த காலத்தில் பாசிபிளா? அதான் மாற்றங்கள்ங்கிறது கண்டிப்பாக வெளிநாடு மாற்றம் இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணும். இவங்களுக்கு ராகு கேது திசா புத்திகள் நடந்தால் அது பண்ணும். இப்போ ஆல்ரெடி சனி திசை புத்தி ஓடிட்டு இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து சொந்த தொழிலே ஸ்டார்ட் பண்ணுற யோகம் இருக்கும். ஏன்னா சனி நட்சத்திரத்திலே இப்போ இருக்கார். அதனால் அது வந்து நல்ல பலமாக வேலை செய்யும். இவங்களுக்கு சனி திசை இல்லாமல் ராகு திசை குரு திசை இருக்கிறவங்க வேலை பார்க்குறதுக்கு சப்போர்ட் பண்ணும். உற்பத்தி சார்ந்த தொழிலை இந்த காலகட்டத்தில் இவங்க தொடங்கக்கூடாது. ஏன்னா 9ங்கிறது 10க்கு 12ஆம் இடம். அதனால் 10 சார்ந்த விஷயத்தை இவங்க இயக்கக்கூடாது. அதே மாதிரி 4ஆம் இடமும் 10ஆம் இடமும் தான் உற்பத்தி. அதுக்கு அகெயின்ஸ்டாக இப்போ வேலை செய்கிறதுனால இவங்க மாற்றிக்கலாம், வேலை பார்க்கலாம், மூளை உழைப்பு சார்ந்து பயணிக்கலாம். நிச்சயமாக தொழிலில் டிரான்ஸ்ஃபர் நல்லாயிருக்கும். மெயினாக ஐடி லைனில் இருக்கவங்களுக்கு அது வந்து ப்ராஜெக்ட் மாற்றம், ஒரு உபயோகமான ப்ராஜெக்டு, இவங்களுக்கு பேரும் புகழும் கொடுக்கக்கூடிய ப்ராஜெக்டாக இருக்கும். ஆன்மீகத்துறை மற்றும் இவங்க கன்சல்டிங் பிஸ்னஸ்ஸு எல்லாமே டெவலப் ஆகும். சரிங்க. அதே மாதிரி கணவன் மனைவி கொஞ்சம் பிரிஞ்சிருக்கும், எங்களுக்கு கொஞ்சம் ஒத்து வரன்னு சொல்லி பிரிஞ்சிருக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் சேர முடியுமா? எங்ககிட்ட இருந்த சின்ன சின்ன ஒரு என்ன சொல்கிறது விரிசல் உண்டாயிருச்சு. ஸோ இந்த விரிசல்லாம் இப்போ அடையுமா? மனமாற்றம் ஏற்படும். 3ஆம் இடம் தாங்க மனசு. 9ஆம் இடம் என்பது மாற்றம். இந்த 3, 9ங்கிறது மனமாற்றம். விட்டு கொடுக்குற மனப்பான்மை வந்துடும். இப்போ 2 பேர் உன்னுடைய மெத்தடுக்கு நான் வந்துடுறேன், என்னுடைய மைண்ட் செட்டுக்கு நீ வந்துடுங்கிற மாதிரி 2 பேருமே பரஸ்பர உறவை வந்து மாற்றிக்குவாங்க, மைண்ட் சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. அதனால் உறவுகள் வந்து மேம்படும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல முறையிலேயே கூட பிரிஞ்சிருவாங்க. அதாவது உன்னுடைய வழியை நீ பாரு, என்னுடைய வழியை நான் பாரு, 2 பேரும் டிஸ்டர்ப் பண்ணிக்க வேணாம், கஷ்டப்படுத்திக்க வேணாம், நல்லா சமரசமாக போய்க்கலான்னு சொல்கிறோம் இல்லையா. நிறைய வழக்குகள் பார்த்தீங்கன்னா காம்ப்ரமைஸில் போகும். அதுக்கெல்லாம் இது நல்ல டைமு, காம்ப்ரமைஸுக்கு நல்ல டைமு. அதே மாதிரி பூர்வீக சம்மந்தப்பட்ட இதிலெல்லாம் பைசலாகும். பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்டது வழக்குகள் இருந்ததெல்லாம் பைசலாகும். நிறைய வந்து மாற்றங்கள் என்பது தான் இந்த 3, 9. அந்த மாற்றங்கள் உறவுகளுக்கு நல்ல அமைப்பை கொடுக்கும். அதே குழந்தைகள் சம்மந்தப்பட்டதாகட்டும், பெற்றோர்கள் சம்மந்தப்பட்டதாகட்டும், அவங்ககிட்ட இருந்த ஒரு பிரிவினைகள், கசப்புணர்வு இதெல்லாம் வந்து சரியாய் நல்ல மாற்றம் கிடைக்கும். சூப்பருங்க. இப்போ 3ஆம் இடத்துல கேது வராரு. ஸோ அதனால் இவங்க வந்து இப்போ வந்து வேலை செய்கிறது வந்து கன்சல்டிங் வேலையாக இருக்கலாம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் பேசுறதுனால வேலை, பேச்சு திறமையான வேலை. இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் வந்து பாசிபிள் எப்படி இருக்குங்க? நல்லா இருக்கு. இவங்க ஜனன ஜாதகப்படி கேது திசா புத்தி அந்தரம் நடந்து கேது நல்லவராக இருந்தார்னா, அதாவது இப்போ 8, 12 தொடர்பு இல்லாமல் இருக்கணும். அப்படி இருந்தாருன்னா நல்லா இருக்கும். 8ஆம் பாவம் 12ஆம் பாவ தொடர்பு வந்து இந்த கோச்சாரத்தில் வந்து திசா புத்தி நடந்ததுன்னா இவங்களுக்கு வந்து மன ரீதியாக பாதிக்கப்படுவார். 3ல் உள்ள 8, 12ன்னு எடுக்கணும். 3ஆம் பாவத்துக்கு கேது வர்றாரு மனசு. ஆனால் 8, 12ஆக வேலை செய்கிறாருன்னா மனசுக்கு வந்து கஷ்டம் வருது, அல்லது மன வியாதி வருது, அல்லது நாம் எடுக்கிற முடிவுகள். ஏன்னா 3ஆம் இடம் என்பது தன்னம்பிக்கை, தைரியம், வீரியம். அந்த இடத்துல எடுக்கிற முடிவு வந்து குழப்பமான முடிவாக இருந்து இவங்களுக்கு கீழ்நிலை தள்ளக்கூடிய முடிவாக அமைஞ்சிடும். அதனால் அது 8, 12 தொடர்பு இருந்தால் அதை ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். எல்லாமே ஜனன ஜாதகத்தில் அவங்களுடைய கொடுப்பினை எப்படின்னு பார்க்கணும். கேது நல்லவரா கெட்டவரா, ராகு நல்லவரா கெட்டவரா. 8, 12 தொடர்பு இல்லாமல் இருந்தால் இந்த 3, 9 என்பது உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு நல்லதல்ல. ஆனால் மூளை உழைப்பு சார்ந்த தொழிலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி இப்போ வீடு மாற்றுறதுன்னு நினைக்கிறவங்க, ஒரு இடம் விற்கணும்னு நினைக்கிறவங்க, வீட்டை விற்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ நடக்கும். சூப்பருங்க. இவங்களுக்கு மேஜராக இருக்கிற பிரச்சனை என்னன்னா உறவு சார்ந்த விஷயம் தான். நாங்கள் 15 வருஷமாக ஃப்ரெண்டாக இருக்கோம், ஒரு சின்ன பிரச்சனைனால அங்கே பேசிக்கிறது இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஆச்சு. ஸோ இந்த பிரிவுகள்லாம் வந்து இவங்க சேருவாங்களா?
அதான் நிச்சயமா ஒரு ஒரு மீடியேட்டராவது யாராவது கிடைச்சி உட்காந்து பேசுவாங்க. ஏன்னா அந்த 3 9ங்கிறது, ஏன்னா இப்போ உங்களுக்கு லக்னத்துல குரு வந்திருக்காரு. அந்த குரு வந்து ராகுனுடைய நட்சத்திரத்திலையும் குருவனுடைய நட்சத்திரத்திலையும் போவாங்க. அதே மாதிரி தான் ராகு குருவனுடைய நட்சத்திரத்திலையும் ராகுனுடைய நட்சத்திரத்துக்கும் வர்றாரு. இது எல்லாமே ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. அதனால் வந்து சூழ்நிலைகள் மாறும். இவ்வளவு நாள் என்னெல்லாம் கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஏன்னா 12ல் இருந்த குரு, அதே மாதிரி ராகு வந்து கர்மஸ்தானத்தில் இருந்தது. கலகம் குழப்பம்ங்கிறது கேது பண்ணிகிட்டு இருந்தார். 4ஆம் இடத்துல சொந்த பந்தங்களில் பார்த்தீங்கன்னா பிரித்து விடுறதுக்குன்னே சில பேர் வேலை பார்ப்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் இப்போ மாறி எல்லாத்துலேயுமே ஒரு அணுகுமுறை ஸ்மூத்தாக பண்ணி எல்லாரும் நல்லா இருக்கட்டும்ங்கிற எண்ணத்துக்கு வேலை செஞ்சு அது மாதிரி புதுப்பிச்சு வாழ்க்கை அமைஞ்சிடும். அதாவது மறப்போம் மன்னிப்போம் சொல்லி வாழ ஆரம்பிச்சிருவாங்க. சில பேருக்கு டைவர்ஸ் ஆகிட்டு இருக்கவங்களுக்கு 2ஆம் திருமணம் அமைஞ்சிடும் ஈஸியாக. இந்த காலகட்டத்தில் திருமணம் அமைஞ்சிடும். பொது பழக்க வழக்கங்கள் கூட சில பேருக்கு ஏற்படலாம். அது வந்து ராகு அவங்களுடைய ஜாதகத்தில் 9ஆம் பாவ தொடர்பாக இருந்ததுன்னா அந்நியர்கள் தொடர்பு அப்படிங்கிறது 9ஆம் இடம். அந்த இடத்துல கூட அவங்க வந்து பழகலாம். இப்போ தான் நிறைய வந்து ரிலேஷன்ஷிப்ஸு அப்படி இப்படின்றாங்க. இதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா ராகுவுக்கும் 9ஆம் இடத்துக்கும் உள்ள தொடர்பு தான். அதே ஆன்மீகத்துக்கும் எடுத்துக்கும் வேலை செய்யும். ஆன்மீகத்தில் பார்த்தீங்கன்னா புரட்சிகரமான ஆன்மீகம்னு கொண்டு போவாங்க. ஏன்னா நம்ம வந்து இன்றைய காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை நான் வடிவமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொண்டு போவாங்க. அதில் வெற்றியும் பெறுவாங்க. 9ஆம் இடம் என்பது அருள், 3ஆம் இடம் என்பது மனம், 5ஆம் இடம் என்பது ஆழ்மனம், 11ஆம் இடம் என்பது மன திருப்தி. ஸோ இந்த ஒற்றைப்படை பாவங்கள் 1 5 9 3 11 இது எல்லாமே வந்து இவங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்கு. பட் என்னென்னா யாருக்கெல்லாம் சனி திசை நடக்குதோ, சனி திசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு அது வந்து தொழிலுக்கு நல்லா இருக்கும். இந்த மாதிரி உறவுகளுக்கு நல்லா இருக்காது. நம்ம பேசுகிறோம் இல்லையா, உறவுக்கெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு, ஆனால் இதை கேட்டுட்டு எனக்கு நடக்கலை சார், நீங்கள் சொன்னது நடக்கலைன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா அவங்களுக்கு சனி திசை நடந்துட்டு. அப்போ எல்லாமே அவங்களுடைய கிரக அமைப்பில் திசை எப்படி வேலை செய்யுதுங்கிறத பொறுத்து தான் இருக்குது. இப்போ சனி பார்த்தீங்கன்னா 2ல் தானே சனி நட்சத்திரம் இருக்குது, 6 2 6 10ல் தான் இருக்குது. அப்போ சனி திசை நடக்கிட்டு இருக்கும்போது ராகுவே சம்பந்தத்துக்கே வரமாட்டாரு. ஏதாவது ஒரு புத்தியோ அந்தரமோ சூட்சமோ நடந்தால் சின்னதாக வேலை செய்யும். ஆனால் சனியினுடைய பீரியட் நடக்கிறவங்களுக்கு அது பொருள் சார்ந்து இயங்கும், உறவு சார்ந்து இயங்காது. சூப்பருங்க. இப்போ கடந்த காலத்தில் வாங்கின கடன்கள், அதுக்கப்புறம் போக இன்னைக்கு இருக்கிற இஎம்ஐஸ், இதெல்லாம் ரொம்ப கட்டுறக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஸ்மூத் ஆகுவான். 6ஆம் பாவத்துக்கு 4ஆம் பாவம் ராகு இருக்கிறது. 6ஆம் பாவம் தான் கடன். அது வந்து மிதுனத்துக்கு விருச்சிக ராசி. 6ஆம் பாவத்துக்கு 10ஆம் வீட்டில் கேது இருக்குது. அதனால் இந்த 6ஆம் பாவமான கடன்கிற வெயிட்டேஜை குறைக்கிற மாதிரி தான் இந்த ராகு கேது உட்கார்ந்துருக்காரு. அதனால் நிச்சயமாக கடன் சுமைகள் குறையும். அதே மாதிரி எதிரிகள் தொல்லை குறையும். அதே மாதிரி நோயிலிருந்து விடுபடுவாங்க, ஒரு தீர்வுகள் கிடைக்கும். ஏன்னா 9ங்கிறது வந்து லக்னத்துக்கு நல்லது. நம்ம லக்னம்ங்கிறது தான் ஆரோக்கியம். அந்த ஆரோக்கியத்துக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு தெய்வ அனுகூலகம், தெய்வ கடாட்சம் இதெல்லாம் கொடுக்குதுங்கிறனால 6ஆம் இடங்கிறது ஃபுல்லாகவே நெகட்டிவ் எனர்ஜி. அது பகை, நோய், கடன், இந்த 3க்குமே அது வந்து சால்வ் பண்ணி கொடுக்கும். ஆனால் யாருக்கு ராகு திசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு இது நிச்சயமாக நடக்கும். சூப்பருங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. அற்புதமாக சொன்னீங்க, சூப்பராக டீகோட் பண்ணி விட்டீங்க. அடுத்தடுத்து லக்னத்துக்கு பார்க்கலாங்க ஐயா. நேரங்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. இதே மாதிரி இன்னொரு காலம் சந்திக்கும் முறை உங்களுடன் விடைபெறுவது உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். நன்றி, வணக்கம். வணக்கம்.